இன்றைக்கு உங்களுக்கு சைக்கிள் வழங்கப்பட்டிருக்கிறது. விலையில்லா மிதிவண்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக எல்லோரும் சைக்கிள் நன்றாக ஓட்ட தெரிந்தோம் என்றுதான் நம்புகிறோம். எனவே ஏதாவது ஓட்ட தெரியாமல் இருந்தால் ஆசிரியர்கள் கிரவுண்டுலேயே அவங்க ஓட்டம் சொல்லி கொஞ்சம் கரெக்டாக போய் தொடங்கன்னு பாருங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் விட்டு வெளியில் வரும்போது அங்கே ரோட்டில் எல்லா வண்டியும் நின்ற மாதிரி தான் நிலைமை. அவங்க அந்த பயத்தில் தான் வண்டி ஓட்டுறவங்க இருக்காங்க. இருந்தாலும் கூட நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு சிறப்பான இந்த ஏற்பாட்டை இங்கே செய்திருக்கிறார்கள். நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக இதற்காக பணம் ஒதுக்கப்பட்டு ஏறத்தாழ நம்முடைய மாவட்டம் முழுவதும் மட்டும் 6,85,00,000 சைக்கிளுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மொத்தமாக மாணவ மாணவிகளுக்கு 14,199 பேருக்கு இந்த சைக்கிள் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு 11 பள்ளிகளிலே நாம் 2,124 பேருக்கு கொடுக்கிறோம். இங்கே அதில் அடையாளமாக கொஞ்சம் பேர் கொடுத்திருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பு 1,02,00,000 வருகிறது. இதெல்லாம் எதற்காக என்றால் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வந்து செல்வது சுலபமாக இருக்க வேண்டும். அவர்கள் வசதியாக நேரத்தை வீணடிக்காமல் அதை பயனுள்ள வகையிலே பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாம் அரசின் மூலமாக செய்யப்படுகிறது. அதேபோல அரசு பள்ளியிலே, அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கிற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் இப்படி வசதிகளிலே அவர்கள் புதுமை பெண் திட்டம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தது. அதை அவர்கள் துவக்கி வைத்தார்கள். காரணம் என்னன்னா, நம்ம மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையின் காரணமாக உயர்கல்விக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அந்த குழந்தைகள் கல்லூரியிலே போய் படிக்க வேண்டும், அதற்கு ஆதரவாக அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதிலே மாதம் 1000 ரூபாய் அவர்கள் உயர்கல்விக்கு போகிற பொழுது அரசு ஏற்றுக்கொண்டு அந்த செலவுக்காக கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்தார். அதை துவக்கி செய்கிற பொழுது கொஞ்சம் பசங்க சைடு இருந்தும் சில கோரிக்கை வந்தது. எங்களையும் அவங்க கவனிச்சா பரவாயில்ல அப்படின்ட்டு அதை நேற்று முதலமைச்சர் அவர்கள் கோவையில துவக்கி வைக்கிற பொழுது அந்த கருத்தை சொன்னார்கள். மாணவருடைய மத்தியிலேயும் இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததை என்னால் உணர முடிந்தது. எனவேதான் இந்த திட்டத்தை இன்றைக்கு நான் துவக்கி வைக்கிறேன் என்று நேற்று தளபதி அவர்கள் அதை துவக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்காக ஏறத்தாழ ஒரு 360 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு மாணவர்களும் அரசு கல்லூரி, அரசு பள்ளியிலே அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கிற மாணவர்களும் கல்லூரிக்கு போவதற்கு வசதியாக அதை செய்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்திலே மட்டும் புதுவை பெண்களுக்காக 7,679 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. மற்றபடி தமிழ் புதல்வன் அந்த திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு 9,012 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. இதுவெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அரசு கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அந்த குழந்தைகள் படிப்பதிலே எந்த தடையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அந்த செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, குழந்தைகள் பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு, எலிமெண்டரி ஸ்கூலுக்கு வருகிற பொழுது ஆரம்ப பள்ளியிலே பல குழந்தைகள், ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துக்கு போகிற பொழுது அங்கே இருக்கிற தாய்மார்கள் காலையில் 5 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க. நாங்கள் இதை இப்படி சொல்லும் போது அது என்னன்னாக்க ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விளம்பரப்படுத்துகிற மாதிரி, அந்த திட்டத்தை விளம்பரப்படுத்துகிற மாதிரி தோணும். ஆனால் அங்கே போய் நடைமுறைகளை நீங்கள் பார்த்தால் ஏறத்தாழ 5 மணி 6 மணிக்கு வெளியில் புறப்பட்டு அந்த தாய்மார்கள் போகிறார்கள்.
கிராமங்களிலே அதிகமாக இருக்கிறது. அது வேலைக்கு போகிற பொழுது அந்த குழந்தை 7 மணி 8 மணிக்கு பள்ளிக்கு போக வேண்டும். எனவே அதுக்கு எப்படி சாப்பாடு, யார் கொடுப்பது, இதெல்லாம் இருக்கிற பிரச்சனை. இதையெல்லாம் கவனித்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், அந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அவர்கள் நிம்மதியாக பள்ளிக்கு போகிறார். இதை கூட சில பேர் சொன்னாங்க ஒரே சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்படி எல்லாம் அல்ல. 5 நாள், இந்த 5 நாளுக்கும் நீங்க போய் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல மெனு கார்டு கேட்டீங்கன்னா கொடுப்பான். அந்த மெனு கார்டு மாதிரி தான் தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஒரு மெனு கார்டை போட்டு ஒவ்வொரு நாளும் என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் திட்டமிட்டு 5 நாளும் வெவ்வேறு விதமான உணவு, அதுவும் சத்தான உணவு. எனவே அந்த குழந்தைகள் விரும்பி உண்ணுகிற உணவு, அப்படிப்பட்ட உணவை அவர்கள் கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களை போன்றவர்கள் போய் ஒரு விளம்பரத்திற்காக போய் சாப்பிட்டு அப்படி செக் பண்ணிட்டு 2 போட்டோ எடுத்துட்டு வரணுங்கிறது அவர் விரும்புறதே இல்லை. போய் பாருங்க, அது சுத்தமா இருக்கா, சாப்பாடு எல்லாத்துக்கும் ஒழுங்கா கிடைக்குதா, அந்த சாப்பாடு உரிய அந்த குவாலிட்டியோட இருக்கா, இதை பாருங்க. நீங்க போனீங்கிற ஒரு அடையாளத்துக்காக உங்களுக்கு நான் போக சொல்ல, அப்படி போறதா இருந்தா நீங்க போகாதீங்க. இதெல்லாம் எதற்காக? அந்த குழந்தைகள் தரமான சாப்பாட்டை சாப்பிடணுங்கிறதுக்காக. எனவே அதற்கு இன்றைக்கு செய்கிறார்கள். பக்கத்து மாநிலத்தில் இப்பொழுது நம்மை பார்த்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் இங்கே காலை உணவை கொடுக்கிறோம் என்று பக்கத்து மாநிலம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். சரி, அது மட்டுமல்ல, காலேஜில் போய் சேர்த்து விட்டாச்சு, குழந்தைங்க படிச்சிடும். அதுக்கு பின்னாடி என்ன, பெரிய கல்லூரியில வசதியானவர்கள் படிக்கிற அந்த இடத்துல இருக்கிற மாணவர்களும் மாணவிகளும் நம்மோடு போட்டி போடுகிற பொழுது அவர்கள் முன்னாலே இருப்பார்கள். அது இயற்கையான நிலை. எனவே அதிலே நாம் போட்டி போட்டு முன்னாலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். அந்த பயிற்சி மூலமாக மற்றவர்களோடு போட்டி போடுகிற தகுதியை நாம போய் அந்த போட்டியில் நாளைக்கு ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறது வேற. ஆனால் நமக்கு மனதில் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அந்த ட்ரைனிங் எதுலையும் என்னால போய் நிற்க முடியும், நான் பயந்துட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு அரசு பள்ளியிலே படித்தவர்கள், எனவே நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம். பெரிய பள்ளியிலே படித்தவர்கள் அங்கே முன்னாடி நிற்கட்டும், அப்படி இல்லை. உங்களை பார்த்து அவங்க பயப்படுற அளவிற்கு உங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அதையும் செயல்படுத்துகிறார். எனவே வெளியிலே போகிறது, அதே போல நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது, நீங்க படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சுட்டு உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ ஒரு வெளிநாட்டுக்கு போகிற பொழுது அந்த செலவை கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திலே இன்றைக்கு அதற்கான நடவடிக்கையை தளபதி அவர்கள் எடுத்திருக்கிறார். எனவே எல்லாவற்றிலும் நேற்று அவர் சொன்னார், ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம், நீங்கள் யாரோ வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று கருதாதீர்கள். நான் உங்கள் குடும்பத்திலே ஒருவனாக, உங்களை தந்தையை போல என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக எந்த நேரத்திலையும் நான் பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அந்த மாணவர்கள் மத்தியிலே சொன்னார்கள். எங்களுக்கே முதல்ல இந்த திட்டம் எல்லாம் சொல்லுகிற போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், சரி என்ன திட்டம் அப்படின்னு நாங்கள், ஏன்னா அதில் அவ்வளவு டீப்பா போகல. ஆனால் நேற்று போய் பார்க்கிற பொழுது அந்த மாணவர்கள் அரசு கலைக்கல்லூரியிலே அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த கல்லூரியை சார்ந்த மாணவர்கள், பக்கத்தில் இருக்கிற மற்ற கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் ஒரு 7-8 பேர் அங்கே கூடியிருந்தார்கள். அவர்கள் செய்த ஆரவாரத்தையும் அவர்கள் செய்த அந்த வெளிப்படுத்திய உணர்வையும் பார்த்ததுனாலே தான் இந்த திட்டம் எவ்வளவு முக்கியமான திட்டம் என்பதை எங்களால் உணர முடிந்தது. எனவே தயவு செய்து உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், இதை முழுமையாக பயன்படுத்தி ஆசிரியர் பெருமக்களை நான் கேட்டுக்கொள்வது, அவர்களை அதற்கு கொண்டு போங்க. நாங்கள் எப்பொழுது போய் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசினாலும் ஒரே ஒரு வேண்டுகோள், நாங்கள் இப்போ கலெக்டர் மந்திரி யாரும் செய்ய முடியாததை ஆசிரியர் பெருமக்கள் செய்ய முடியும். நாங்கள் இப்படி பார்க்கிறோம், எந்த மாணவர் எதிரே போவார் என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தினந்தோறும் கவனிக்கிற நீங்க அவங்களை கவனிக்கிறீங்கிறத அறியாமலே, அவர்கள் மாணவர்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அவர்கள் என்ன படிக்கிறதுக்கு சரியா வரும், விளையாட்டுத் துறையிலே நன்றாக உருவாகும். இதையெல்லாம் பார்த்து ஆசிரியர் பெருமக்கள் அவர்களை முன்னணியிலே கொண்டு வர வேண்டும். அது உங்களுடைய பணியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், உங்களுடைய தியாகமாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா மேத்ஸில் நல்லா வருவாங்க, சயின்ஸில் நல்லா வருவாங்க,
எனவே அதிலே நம்ம கொண்டு போய் அவர்களை கொண்டு வந்தால் மிக சிறப்பாக. இப்போ நான்லாம் கூட படிக்கிற பொழுது மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்குவேன். ஆனால் எனக்கு அந்த குரூப்பே கிடைக்கல. சயின்ஸில் கொஞ்சம் நல்ல மார்க் கிடைக்கும். ஆனால் எனக்கு கிடைச்சது ஹிஸ்டரி. நான் அதில் கடைசி மார்க், அதுதான் எனக்கு கிடைச்சது. எனவே நீங்கள் இந்த குழந்தைகளை அவர்கள் எதில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்காங்களோ அதில் கொண்டு போய் நிறுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல விளையாட்டுத்துறையிலும் விளையாட்டிலே இன்றைக்கு உதயநிதி அவர்களை எதற்காக அந்த துறையிலே போட்டார்? விளையாட்டுத்துறையும் ஒரு படிப்பிற்கு சமமான முக்கியமான ஒரு துறை. எனவே அதிலே நாம் வர வேண்டும். இன்றைக்கு எல்லா இடத்திலையும் விளையாட்டு அரங்கங்கள் அமைப்பதற்கு தொகுதி வாரியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே அந்த குழந்தைகள் விளையாடி அதிலிருந்து அப்படியே மேலே வந்தால் நாம் தமிழ்நாடு அளவிலேயும் போகலாம், இந்திய அளவிலே போகலாம், உலக அளவிலே போகலாம். எனவே அதை தேர்ந்தெடுத்து கொண்டு வருகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாங்கள் கூட ஸ்கூல்ல படிக்கிற பொழுது நாங்களாம் போய் விளையாடிட்டு இருக்கோம். சேலம் ஒரு பெரிய டவுன். அந்த டவுன்ல இருந்து வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அப்படி காட்டிக்கிற அந்த பந்தாலாம் பார்த்தா எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கும். நாங்களாம் ஒதுங்கி நின்று வார்ம் அப் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. அங்க ஒரு பையன் கோவிந்தராஜன், அங்க அந்த மலைப்பகுதியில இருந்து அவன் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு திண்ணையில தான் உட்காருவோம். விளையாடுறதுக்கே வரமாட்டோம். இப்படியே ஓடிச்சு ஒரு வருஷம். அப்புறம் திடீர்னு எங்களுடைய பிசிக்கல் டைரக்டர் என்ன பண்ணாரு, அவனை வாடான்னு கூட்டிட்டு வந்து ரன்னிங் ரேஸில் விட்டார். 100 மீட்டர்ஸ். நாங்களாம் அப்படி வார்ம் அப் பண்ணி நின்றுட்டு இருக்கிறோம். அவன் வந்து சாதாரணமா நிற்கிறான். என்னடா ஒண்ணுமே தெரியாதவனா நிற்கிறானே அப்படின்னு நாங்க பாக்குறோம். நாங்க ஓட ஆரம்பிக்கிற பொழுது எங்களை விட ஒரு 20 மீட்டர் அவன் வந்து முன்னாடி அட்வான்ஸா போய் ஃபர்ஸ்ட் வந்தான். அதுக்கு பின்னாடி அந்த மாவட்டத்திலேயே அவனை மீறுவதற்கு யாருமே. அந்த ஆசிரியர் கண்டுபிடித்தார், இவனால் முடியும் என்று கண்டுபிடித்து அவனை கொண்டு வந்து அங்கே ஓட வைத்தார். அதே மாதிரி பேஸ்கெட் பால் விளையாடு. அவன் பாலை எடுத்தானா அந்த பாலை அவங்ககிட்ட இந்த போர்டுல இருந்து அந்த போர்டு வரல யாருனாலையும் அந்த பாலை வாங்கவே முடியாது. எனவே திறமைகள் ஒளிந்து கிடக்கிறது. அதை எடுத்து கொண்டு வர வேண்டியது ஆசிரியர் பெருமக்கள். நீங்கள் தான் அடையாளம் கண்டுபிடித்து. அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல தெரியாது நாம் இதில் போனால் சிறப்பாக வர முடியும் என்று தெரியாது. எனவே ஆசிரியர் பெருமக்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தளபதி அவர்கள் நூலகங்கள் எல்லா இடத்திலையும் பெரிய பெரிய நூலகம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். சென்னையில பெரிய நூலகம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே அதை செய்தார்கள், அண்ணாவுடைய பெயரில். இப்பொழுது கலைஞருடைய பெயரிலே தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுரையிலே செய்திருக்கிறார் மிகப்பெரிய நூலகம். தேவையான அத்தனை புத்தகமும் இருக்கிறது. நமக்கு ஈரோட்டிலே சிஎன்சி கல்லூரியை நாம் எடுத்துக்கொள்வதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறோம். அது ஒரு தனியார் கல்லூரி. ஆனால் அவர்களால் நடத்த முடியவில்லை. அவர்கள் விட்டுவிட்டார்கள். இப்பொழுது அரசாங்கத்துடைய அதிகாரிகளுடைய பார்வையிலே தான் அந்த கல்லூரி நடக்கிறது. அந்த கல்லூரியை நாமே எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு திட்டமிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பில் பாஸ் பண்ணி அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அங்க போய் கவர்னர் பிரசிடென்ட் போய் கையெழுத்தாகி வரணும். அது வந்துடுச்சுனாக்க அங்க ஒரு 53 ஏக்கர், அதுல ஒரு 10 ஏக்கர் தான் இப்ப இருக்கிற கல்லூரி. மிச்சம் இருக்கிற 43 ஏக்கரை நம்ம உங்களுக்கு பயன்படுகிற வகையில டெவலப் பண்ணணும்னு நாங்க நினைச்சிருக்கோம். மிகப்பெரிய ஒரு நூலகம் அங்கே லைப்ரரி வர வேண்டும். அடுத்தது மிகப்பெரிய ஒரு உள் விளையாட்டு அரங்கம் வர வேண்டும். இப்படி ஒரு IAS அகாடமி வர வேண்டும். இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எதிர்கட்சியாக திமுக இருந்த பொழுது, நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது, இங்க உங்களுடைய பள்ளிக்கு பக்கத்துல அந்த பன்னீர்செல்வம் பார்க்கல அந்த சிலைகள் எல்லாம் முன்னாலே இருக்கும். குப்பையா கிடக்கும். அந்த தலைவர்களுக்கும் மரியாதை இல்லை. நாமும் அதை கவனிக்கிறோம். அதற்கு பின்னாடி அந்த பார்க்குள்ள எடுத்து வச்சோம். அப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கிறோம். இப்போ அம்பேத்கர் சிலை முதல் கொண்டு அம்மா சிலை, முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை, அண்ணா, பெரியார் அத்தனை பேருடைய சிலையும் அங்கே வைக்கப்படும். அப்பொழுது தளபதி எனக்கு சொன்னார், சிலை வைக்கிறது முக்கியம் அல்ல, அந்த கீழே இருக்கிற இடத்தை முறையாக மக்களுக்கு தினந்தோறும் பயன்படுகிற வகையிலே நீங்கள் அதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கீழே ஒரு லைப்ரரி போனோம். அந்த இடத்துல படித்த மாணவர்கள் அங்கே வந்து படித்தார்கள். தினந்தோறும் அங்கே ஒரு நோட்டு புத்தகத்தை போட்டுவோம். அவங்களுக்கு என்ன புத்தகம் வேண்டும் என்று எழுதி கொடுத்தார். பொதுவானவர்கள் அங்கே போய் படிப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கவில்லை.
எல்லாம் போட்டித் தேர்வுக்காக, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக யார் படிக்கிறார்களோ அவர்களுக்காக அங்கே புத்தகம் வாங்கி வார வாரம் போய் கேட்போம். அவர்கள் எங்களுக்கு எழுதி கொடுப்பார்கள், அந்த புத்தகத்தை வாங்கி கொடுப்போம். அதிலிருந்து படித்தவர்கள் ஒரு 12 பேர் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்திற்கு போகிற ஒரு வாய்ப்பை இந்த பன்னீர்செல்வம் பார்க்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பது எங்களுக்கு நேற்று கலைஞருடைய செலவு திறந்தார். அதற்காக தேதி கேட்கிற பொழுது அவர் 2 விஷயம் தான் எனக்கு சொன்னார். ஒண்ணு, எல்லாமுக்கு அனுமதி இருக்கிறதா, நீங்க பாட்டுக்கு அரசாங்கம் இருக்குன்னு போய் நீங்க சிலை இருக்கிறதுக்கு நான் ஒப்புக்க மாட்டேன். முறையான அரசு அனுமதி இருந்தால் என்னை கூப்பிடுங்கள் என்று ஒன்று சொன்னார். 2வது, சிலை மட்டும் இருந்தா நான் ஒத்துக்க மாட்டேன், கீழே லைப்ரரி இருக்கணும், அதுல குழந்தைங்க படிச்சு முன்னேறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தணும், நீங்க தேவையான புத்தகத்தையும் அங்க வாங்கி வச்சுட்டு என்ன கூப்பிடுங்கன்னு. அதுக்கு பின்னால் கீழே ஒரு லைப்ரரி போட்டோம், ஒரு 1000 புத்தகம் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு 3000 புத்தகம் ஆர்டர் போட்டிருக்கோம். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களை நோக்கி உங்களை யோசித்து யோசித்து அத்தனை திட்டங்களும் நடக்கிறது, அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துங்கள் என்றுதான் நாம் கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு இந்த ஸ்கூல்ல நாங்க பேசணும். இந்த ஸ்கூல்ல பேசிட்டு ஒரு 7-8 வருஷம் பின்னாடி வருகிற பொழுது இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார். அதை போல இங்க இருக்கிற யாராவது ஒருவர் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே அந்த சேர்ல நீங்க உட்காரணும். அப்பொழுது நாங்கள் பார்த்து இந்த நிகழ்ச்சியிலே போனோம், இந்த குழந்தை கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக எங்களுக்கு உத்தரவு போட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிலைமையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே அதை செய்யும், உங்களால் முடியும், முடியாதது அல்ல. நேற்று கூட சொன்னார், தடை என்பது நாம் ஒதுங்கி போவதற்காக அல்ல, ஒவ்வொரு தடையும் நாம் உடைப்பதற்காகத்தான் அந்த தடை. எனவே எந்த தடை வந்தாலும் அதை உடைக்க வேண்டும் என்று அதெல்லாம் போட்டு காமிப்போம். இதெல்லாம் என்ன, நாங்க ஒரு அரசியலுக்காக அல்லது ஏதோ நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க, ஒரு 4 வார்த்தை பேசி போகணுங்கிறதுக்காக பேசல. இதனால போட்டு காமிச்சா உங்களுக்கு போட்டு காட்டி இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பெரிய அளவில் வர வேண்டும். நாம பார்க்கிறோம், நம்ம பிரின்சிபல் காலேஜில் பிரின்சிபல் இருக்காங்க, இங்க டீச்சர்ஸ் இருக்காங்க, ஹெட் மாஸ்டர் இருக்காங்க. இதனால உயர்ந்த இடத்திற்கு வருகிற பொழுது அவர்கள் படுகிற சந்தோஷம், அவங்க குழந்தைங்க வந்தா கூட அவ்வளவு ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. எங்கிட்ட படிச்ச குழந்தை இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார். எனவே அதை முழுமையாக செயல்படுத்தும். நீங்க விளையாட்டு அதுலாம் ஜாலியா இருக்க, நீங்க அதுலாம் ஒரு குறையும் வேண்டியதில்லை. என்ன நேரத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்துங்க. நூலகத்தை முழுமையாக பயன்படுத்துங்க, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே அந்த வகையிலே மிகச் சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பானதாக வர வேண்டும். நீங்கள் நினைக்கிற கோர்ஸ் கிடைத்து, அதன் தலைவர் நேற்று கூட சொன்னார், படிச்சு பாஸ் பண்ணிட்டு வரலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏதாச்சும் ஒன்ன சூஸ் பண்ணுங்க, அதுல ஒரு தனித்தன்மையை எடுக்கிற அளவுக்கு ஆய்வை மேற்கொள்ளுங்க, அதுல டாக்டரேட் வாங்குங்க. இதெல்லாம் அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுனாருங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது, நிறைய கூட்டமாக இருந்தது, அதனால் காலதாமதம் ஆகிவிட்டது. எங்களுக்கு கலெக்டருக்கெல்லாம் ஒரு மீட்டிங்கும் இருக்கிறது. இருந்தாலும் உங்களை பார்த்த முன்னாலே நான் அதுக்கு தான் பேச வேண்டாம்னு சொன்னேன். இல்ல ஒரு நிமிஷம் பேசுகிறாங்க, ஒரு நிமிஷம் எப்படி பேசுறது, அதனால்தான் இவ்வளவு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே சிறப்பாக நீங்கள் வர வேண்டும். எதிர்காலத்திலே உங்களுடைய பட்டியலை எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த குழந்தை இந்த பள்ளியிலே படித்தது இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை இங்கே தெரிவித்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக நன்றியை தெரிவித்துள்ளேன்.